வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் சுவையான ஜவ்வரிசி பாசிப்பருப்பு பாயாசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் ஜவ்வரிசியை இதில் சேர்த்துருக்கேன். இதை கழுவிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். 1/4 கப் பாசிப்பருப்பை இந்த கடாயில் சேர்த்துடலாம். சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வாசனை வர வரையும் வறுக்கணும். லைட்டாக மட்டும் கலர் மாறணும். பாசிப்பருப்பு நல்லா வறுபட்டு கலர் மாறிடுச்சு, வாசனையே வந்துருச்சு. இதை இப்போ மாற்றி எடுத்துக்கலாம். வறுத்த பாசிப்பருப்பை 2 தடவை கழுவியாச்சு. குக்கரில் சேர்த்துடலாம். அது கூட 1 கப் தண்ணி மூடி போட்டு ஸ்டீம் வந்த உடனே வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேமில் 4-5 விசில் வரட்டும். ஜவ்வரிசி ஊற வச்சு 1 மணி நேரம் ஆச்சு. 1 கப் தண்ணி விட்டு கொதிச்சிட்ருக்கு. இதை இதில் சேர்த்துடலாம். அந்த சைடு பாசிப்பருப்பு வச்சுட்டு இருக்கட்டும். ஜவ்வரிசியை சேர்த்ததுக்கப்புறமா கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். அப்போ தான் இது பாத்திரத்தில் அடியில் பிடிக்காமல் இருக்கும். ஜவ்வரிசி சாஃப்டாகிற வரையும் வேகட்டும். ஜவ்வரிசி நல்லா வெந்து சாஃப்டாகிடுச்சு. ஊற வச்சுக்கிட்டிங்கன்னா வேகமாக வெந்துடும். இதை இறக்கி வச்சிடலாம். 5 விசில் வந்துருச்சு. பாசிப்பருப்பும் நல்லா வெந்துருச்சு. இதை நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். அந்த பாயசத்துக்கு வெள்ளைக்கரைசல் ரெடி பண்ணணும். 1/3 கப் அளவு பொடித்த வெள்ளத்தை இதில் சேர்த்துடலாம். முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். இது நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா, வெல்லம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா வடிகட்டிக்கலாம். பாகு வர வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம். வெந்த ஜவ்வரிசியோட வேக வச்சு மசித்த பருப்பை சேர்த்துடலாம். இதை இப்போது ஜவ்வரிசியையும் பாசிப்பருப்பையும் நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா வெள்ளைக்கரைசலை சேர்த்துடலாம். ஸ்டவ்வை மிதமான தீயிலே வச்சுக்கோங்க. இப்போ இது கூட வெள்ளைக்கரைசலை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விடணும். இந்த வெள்ளைக்கரைசல், ஜவ்வரிசி, வெந்த பாசிப்பருப்பு எல்லாம் ஒன்று சேர்ந்து கலந்து வேகட்டும். எல்லாம் ஒன்று சேர்ந்து கொதிச்சிருச்சு. ஒரு 5 நிமிஷமாக கொதிச்சிருச்சு. இப்போது காய்ச்சின பால் 1/4 கப் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்துருங்க. நல்லா ஒன்றா கலந்தாச்சு. பாயசத்தோட கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு திக்காக இருந்ததுன்னா நீங்கள் சூடான தண்ணி அல்லது பால் சேர்த்து உங்களுக்கு எந்த அளவு கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. நான் சேர்த்த வெல்லம் இனிப்பான வெல்லம் கரெக்டாக இருக்குது. உங்களோட வெல்லம் கொஞ்சம் இனிப்பு கம்மியாக இருந்தால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூட சேர்த்துக்கங்க. இப்போது இதுக்கு முந்திரி திராட்சை வறுத்து சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். அதில் ஒரு 7-8 முந்திரி பருப்பு. இந்த முந்திரி பருப்பு கலர் மாதிரி வரும்போது நம்ம உலர்ந்த திராட்சை சேர்த்துக்கலாம். உலர்ந்த திராட்சையை சேர்த்துடலாம். இது நல்லா ஊற்றி வரட்டும். இப்போது இதை பாயசத்தில் சேர்த்துடலாம். கடைசியாக 2 பிஞ்ச் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. சுவையான ஜவ்வரிசி பருப்பு பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ் ஃபுட் கார்னர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.